என் இனிய நல் உறவுகளை நாம் இன்று 11/8/25 இருக்கின்றோம். ஆவியின் துணை நமக்கென்றும் அன்னையின் அன்பும் பரிந்துரையும் நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 98:7-8-9. இன்றைய வாசகம் இணை சட்ட நூலிலிருந்து. ஆண்டவர் இஸ்ரேலே உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர் தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு இதை நான் உனக்கு சொல்கிறேன் என்று நமக்கு இந்த இணை சட்ட நூல் எடுத்து கூறுகிறது. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 17:22-29. பேதுரு வீட்டுக்குள் நுழையும் முன் இயேசு இந்த வரி செலுத்துவதை பற்றி அவருக்கு, நீ மீனை எடுத்து அதன் வாயில் உள்ள ஸ்தாத்தர் நாணயத்தை உனக்கும் எனக்கும் வரி கட்டு என்று சொல்கிறார். தடையா இல்லாமல் விடையாயிருப்போம். இயேசுவும் சீடர்களும் வரி செலுத்த கட்டப்பட்டவர்கள் அல்ல, ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது என்னும் காரணத்தை சொல்லி வரி செலுத்த சொல்கிறார் இயேசு. இயேசுவின் இந்த நிலைப்பாட்டை இறையாட்சியின் ஒரு மதிப்பீடாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். தொலைக்காட்சி பார்ப்பது, அடிக்கடி அலைபேசி பயன்படுத்துவது, கால நேர கணக்கின்றி நொறுக்கு தீனி தின்பது, பிறருடைய குறைகளை பொது வெளியில் அலசுவது போன்றவை நம் வாழ்வில் இளையோருக்கும் குழந்தைகளுக்கும் தடையாய் அமையும் அன்றாட நிகழ்வுகள் அல்லவா? சகோதர சகோதரிகளுக்கு தடைக்கல்லாகவோ இடையூறாக இருப்பதில்லை என தீர்மானித்து கொள்ளுங்கள். ரோமையர் 14:13 என்னும் இறைவாக்கை நாம் கடைப்பிடிப்போம். அன்பு இறைவா, இதோ இந்த காலை வேளையில் எங்களை தட்டி எழுப்பி புது கிருபை தந்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்கள் கண்ணின் இமை போல் காத்து வருகிற அதுக்கு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளுமாக எங்களை வாழ வைத்து எங்களுக்கு புத்துயிரை தந்து உணவு, உடுத்த உடை மற்றும் தங்குமிடம் தந்து எங்களை வாழ வைத்து வருகிற அதுக்கு உமக்கு நன்றி செலுத்துவோம். மற்றும் அனைத்து தந்தை இழந்த பிள்ளைகளுக்காகவும், ஆதரவின்றி இருப்போர், சிறைச்சாலை, முதியோர் இல்லம் மற்றும் வீடுகளில் தனிமையாக வாழ்வோர் அனைவருக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும், அவர்களை தேவை சந்தியும். ஒவ்வொரு நாளுமாக எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றீரே. நாங்கள் சில சமயங்களில் எங்களை இழப்பதும் உண்டு. ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வருகிறீரே, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளுமாக இந்த உலகில் போராட்டங்கள், அவமானங்கள், எத்தனையோ நிகழ்வுகள், இதிலிருந்து எங்களை பாதுகாத்து வருகிறீரே, அதுக்கு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். யாரெல்லாம் எங்களிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்களோ அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறவங்களை அத்தொட்டு ஆசிர்வதியும், அவர்களை தேவை சந்தியும். அவர்கள் முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு உம்மை போற்றி புகழ அவர்களுக்கு நல்ல மனதை தாரும். இறைவா, இதோ பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்காகவும் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்காகவும் விசேஷமாக ஜெபிப்போம். ஆசிர்வதியும், அவர்கள் தேவையை சந்தியும். ஒவ்வொரு நாளும் உமக்காக வாழும் இம்மக்களை கண்ணோக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.